இசைஞானி இளையராஜாவினுடைய புதல்வி பவதாரணி இலங்கையில் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக வந்திருந்த நிலையில் உயிரிழந்திருப்பதான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது முக்கிய செய்தியாக இப்பொழுது தமிழ்நாடு ஊடகங்களில் இடம் பிடித்திருப்பதையும் நாம் அவதானிக்கலாம். இலங்கையில் இருந்த நிலையில் தான் இது மரணம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான தகவலை நாங்கள் முதலில் பார்க்கலாம். இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் மாத்திரம் வந்திருக்கிற தகவலாக அமைகிறது. இலங்கையில் 3 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளையராஜாவின் புதல்வி பவதாரணி காலமானார் என்று இந்த செய்தியில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கு 3 பிள்ளைகளில் ஒருவராக பவதாரணி இருந்து வந்தார். ஒருவர் யுவன் சங்கர் ராஜா, அதனிடத்தில் பவதாரணி, அதற்கு பிறகு கார்த்திக் ராஜா மூத்தவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இசைஞானி இளையராஜாவின் புதல்வியும் பாடகியுமான பவதாரணி நேற்று வியாழக்கிழமை இலங்கையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்கிறார். கடந்த 3 மாத காலமாக இலங்கையில் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் புற்றுநோய்க்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் தனது 47வது வயதில் நேற்று காலமாக இருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கையில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக நேற்று முன்தினம் இசைஞானி இளையராஜா இலங்கை வந்த நிலையிலேயே இந்த சோகமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது.